ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இந்த விட நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, டிசம்பர்லேருந்து ஃபெப்ரவரி டைமில் நிறைய ஹைரிங் ப்ராசஸ் நடக்கு. நிறைய ஒரு ஐடி கம்பெனிஸில் பட்ஜெட் ரிலீஸ் ஆகிறனால ஹைரிங் பட்ஜெட்டாக இருக்கட்டும், இல்லை ப்ராஜெக்ட் பட்ஜெட்டாக இருக்கட்டும், ரிலீஸ் ஆகிறனால கம்ப்ளீட் இயர்க்கான பட்ஜெட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால நிறைய ஹைரிங் ப்ராசஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புங்க இருக்குது. அதுக்கப்புறம் பேக் ஃபில்லிங் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நிறைய பேர் இயர் எண்டில் விட்டுட்டு போவாங்க கம்பெனியை. அதையும் ஃபில் பண்ணுற கூட நிறைய கம்பெனிஸ் ஓப்பனிங்ஸ் விட்டுட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது, கம்பெனிஸ் எந்த மாதிரி ஒரு ரிக்ரூட்டர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஒரு டைமில், எப்படி எந்தெந்த இடத்துல ஒரு கேண்டிடேட்டுங்களும் சர்ச் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நௌக்கரியிலே இருக்கட்டும், இல்லை லிங்க்டின்லேயே இருக்கட்டும், எந்த மாதிரி போஸ்டிங்ஸ் வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் இந்த ஒரு செப்டம்பர்லேருந்து டிசம்பர் எண்டு தினி நிறைய ஹைரிங் ப்ராசஸ் நடக்காது, நிறைய ஸ்டாக்னன்டான மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அது எந்த ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதோட உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன். எப்படி இன்க்ரீஸ் ஆகும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நம்ம எந்த மாதிரி சர்ச் பண்ணலாம், எந்த மாதிரி நம்மளோட ப்ரொஃபைலை வச்சுக்கணும், நௌக்கரி ப்ரொஃபைலை எந்த மாதிரி ரெஸ்யூமே நம்ம பர்ஃபெக்டாக வச்சுட்டு இருக்கணும், லிங்க்டின்ல எந்த மாதிரி சர்ச் பண்ணி நம்ம ஜாபுங்களுக்கு அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிறதுவே உங்ககிட்ட கிளியராக சொல்லிட்டு போகிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அதுக்கு முன்ன நான் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னா, என் பேர் கார்த்திக். நான் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். பர்டிகுலர்லி ஜாவா டெவலப்பர் அப்படின்னு சொல்லலாம். வித் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். பெங்களூரில் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பார்ட் டைமில் யூடியூப் கண்டென்ட் கிரியேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும், கோடிங் ரிலேட்டடாக இருக்கட்டும், டிஎஸ்ஏ ரிலேட்டடாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் என்னோட வீடியோஸ் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் மந்த்லி ஒவ்வொரு பேட்சும் என்ரோல் பண்ணிட்டு நிறைய பேருக்கு டிஎஸ்ஏ லைவ் கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம். ஐ வில் என்ரோல் யூ, ஓகேவா, வித் சர்டன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி என்ரோல் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் 22 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஆல்ரெடி டிஎஸ்ஏ ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டுக்கிறேன். கோடிங்கில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இல்லையா, ஈஸி லெவலிருந்து மீடியம் லெவல் ப்ராப்ளம் சால்விங் பண்ணுறதுன்னு உங்களையோ ஒரு லெவலுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இஃப் யூ விஷ் டு ஜாயின் யூ கேன் டெக்ஸ்ட் மீ இன் இன்ஸ்டாகிராம், ஓகேவா. இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்தக்கு இந்த ஒரு டைமில் ஹைரிங் ப்ராசஸ் நிறையா அப்படிங்கிறதுவே கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு Q1, Q2, Q3, Q4 இந்த மாதிரி குவார்ட்டர்ஸுங்க வந்துட்டு போகும். இப்போது ஆனால் இயருக்கு ஒரு தடவை தான் பட்ஜெட் ரிலீஸ் ஆகும், ஓகேவா. இப்போ இந்த ஒரு மந்தில் தான் இயற்கான பட்ஜெட்டுவே பிளான் பண்ணுவாங்க. இந்த ஒரு டிசம்பர் மந்தில் தான், ஜனவரியிலேருந்து அதையே ஒரு டெய்லி லைஃப்பில் எட்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த இயருக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸுங்களை செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரேஷன் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், பிக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் AWSக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு நினைப்பாங்க, அஜூரில் இருப்பாங்க. அஜூர்லேருந்து எல்லா டேட்டாவும் AWSக்கு கேட்டு வரணும் அப்படின்னா இட் வில் டேக்ஸ் இயர்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட். அது எந்தக்கு அப்படின்னா நிறைய டேட்டா இருக்க போது, அதை க்ளீன் அப் பண்ணி அதையும் மைக்ரேட் பண்ணுறதெல்லாம் சிம்பிளான வேலை இல்லை. ஸோ தட் அதுங்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கிறனால அந்த ஒரு ரோலும் செய்யறதுக்கு நிறைய பேர்த்தையும் ஹையர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹைரிங்குக்குன்னு செப்பரேட் பட்ஜெட்டிங் வைக்குவாங்க. இன்டர்ன்ஷிப்புக்காக இருக்கட்டும், இல்லை ஃபுல் டைம் ரோலுங்களுக்காக இருக்கட்டும், இதுக்கெல்லாமே செப்பரேட் பட்ஜெட்டிங் வைக்குவாங்க. இதெல்லாமே பட்ஜெட் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்டுங்களுக்கு பட்ஜெட் ரிலீஸ் ஆகும். நாங்கள் சொன்ன மாதிரி AWS இல்லை ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா AWS கிட்ட லைசன்ஸ் வாங்கணும் இல்லையா. ஸோ அதுக்கான பட்ஜெட், ப்ராஜெக்ட் பட்ஜெட்டுங்க, புது கேண்டிடேட்டுங்களை ரிசோர்ஸுங்களை இறக்கறதுக்கான பட்ஜெட்டுங்க, புது இனோவேஷன் ப்ராஜெக்ட்ஸுங்க பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் AML பண்ணலாம், பிளாக் செயினுக்கு பண்ணலாம், புது டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் லாஸ்ட் இயர் அதுக்கான பட்ஜெட்டை எடுத்து வைக்காம இந்த இயர் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டைமில் பட்ஜெட் அலோகேஷன் நடக்கிறதுனால இந்த ஒரு டைமில் நிறைய ஓப்பனிங்ஸ் வரதுக்கான வாய்ப்புங்க இருக்குது. ஸோ அதையே நம்ம எந்த மாதிரி கேப்சர் பண்ணிக்கணும், எந்த மாதிரி நம்ம அந்த ஜாபுவே எடுத்துக்கணும், அவங்ககிட்ட இருந்து எப்படி ஜாபுங்களே நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன், ஓகேவா. அதுக்கு முன்னே இன்னொன்று நான் உங்ககிட்ட சொன்னேன், பேக் ஃபில்லிங் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு. அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு டிசம்பர் டைமில் நிறைய பேருக்கு போனஸும் கொடுப்பாங்க. இப்போ 3 year ஆகட்டும், இல்லை 5 year ஆகட்டும், கண்டினியூஸாக ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களாம் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க. எந்தக்கு அப்படின்னா 5 year ஒர்க் பண்ணவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 lakh போனஸாக கிடைக்கும், இயர் எண்ட் போனஸ் மாதிரி. அதை வாங்கிட்டு அவங்க ஸ்விட்ச் பண்ணிட்டு போகலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நிறைய ஹைரிங் பட்ஜெட்டுங்களை வரனால அவங்களும் பிளான் பண்ணி ஜனவரியில் நிறையா பேர் வருவாங்க. அதனால நிறைய பேர் ஓப்பனிங்ஸுங்க இருக்குது. அதுக்கோசரம் இப்போவே பேப்பர் போட்டுட்டு நம்ம ஸ்விட்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர்த்தோட கேல்குலேஷன்ஸுங்க இருக்குது. இன்கேஸ் நான் கூட அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், ஓகேவா. ஸோ தட் இந்த ஒரு டைமில் நிறைய பட்ஜெட்டுங்க அலோகேட் ஆகிறதுனால நம்ம கேட்டாலோ சிடிசி கொடுக்கறதுக்கான வாய்ப்புங்க கூட இருக்குது. ஸோ இந்த ஒரு டைமில் எப்படி நாம ஜாபுங்களுக்கு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லிட்டு போகிறேன். இப்போ அதை அவங்க விட்டுட்டு போவாங்க இல்லையா, அந்த ஒரு ரோல் கூட ஃபில் பண்ணணும் இல்லையா, அதுக்கோசரம் அதுதான் பேக் ஃபில்லிங் ஹைரிங் அப்படின்னு எனக்கு அது ரொம்ப அர்ஜென்ட்டாக நடக்குது. இப்போது யாரோ ஒரு கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா தே ஷுட் ரீஃபில் தட் ஒன் இல்லையா. ஸோ அதுக்காக சீக்கிரமாக அது ஹைரிங் ப்ராசஸ் தானே நடக்கு. ஸோ குவிக்காக ஒரு செலக்ட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது இதுவே நாம் எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகிறேன். இப்போ நௌக்கரி ப்ரொஃபைலை நம்ம கிளியராக செட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் திங் நௌக்கரி ப்ரொஃபைலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் அங்கே நம்ம ஆட் பண்ணுற கண்டென்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு டைமில் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரெஸ்யூம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இப்போ அந்த ஒரு ப்ரொஃபைல் எந்தக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரொஃபைல் வந்து ஃபஸ்ட் திங் வந்து நீங்கள் ஆக்டிவாக ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, இல்லை சும்மா ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, இல்லை சும்மா நான் டைம் பாஸுக்கு தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் கேட்டு போகும். ஆக்டிவ்லி சர்ச்சிங் ஃபார் ஜாப் அப்படிங்கிறத நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஸ்கில்ஸுங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு இந்த ஒரு சம்மரி இருக்கும் இல்லையா, ப்ரொஃபைல் சம்மரி, அதே தான் பார்க்குவாங்க ரெக்ரூட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் திங். ஸோ அதனால அந்த ஒரு ஸ்கில்ஸுங்களே அந்த ஒரு ப்ரொஃபைல் சம்மரியே கிளியராக எடுத்து வச்சுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கேஸில் I am Karthik Mahalingappa and I am working here and I have a 2 years of Java development experience. I have did this is just skills I have. இந்த மாதிரி உங்களோட ஷோகேஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் இருக்குதோ அதையும் நீங்கள் கிளியராக எழுதி வச்சிடணும் ப்ரொஃபைல் சம்மரியில். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கில்ஸுங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா அது பேசிஸ் மேலே தான் ரெக்ரூட்டர்ஸ் சர்ச் பண்ணும்போது உங்களோட ப்ரொஃபைலே மேலே வரும். இப்போ நீங்கள் ஜாவா டெவலப்பர் ஏதோ ஒரு வேலைக்கு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்க அப்படின்னா டிபிஎம்எஸ் ஆகட்டு, இல்லை டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் ஆகட்டு, அப்புறம் ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸுங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ், ஓஎஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், இது எல்லாமே கிளியராக போட்டுக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டொமைனில் எந்தெந்த ஸ்கில் வருதோ அது எல்லாத்தையுமே கிளியராக மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட ஜாவா டெவலப்மெண்ட் எடுத்திங்கன்னா ஜாவா இருக்கட்டும், ஸ்ப்ரிங் பூட்டாக இருக்கட்டும், மைக்ரோ சர்வீசஸ் ஆகட்டும், ஏடபிள்யூஎஸ் ஆகட்டும், ஜிசிபி, இந்த மாதிரி எல்லா ஒரு ஸ்கில்ஸுமே க்ளீனாக நம்ம மென்ஷன் பண்ணி வச்சிடணும். ஸோ அந்த ஸ்கில் பேசிஸ் மேலே தான் நம்மளே ஹையர் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ராஜெக்ட்டுங்களில் இந்த ரெஸ்யூமில் வந்து ப்ராஜெக்ட்டுங்களை கிளியராக மென்ஷன் பண்ணுவீங்க. அது தவிர நௌக்கரி ப்ரொஃபைலில் கூட நீங்கள் ப்ராஜெக்ட்டுங்களே கிளியராக மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் அவங்க சர்ச் பண்ணும்போது அதில் இருக்கிற கீவேர்ட்ஸுங்க. இப்போது எல்லாருமே ரெஸ்யூம் ஓப்பன் பண்ணி அவங்க ப்ராஜெக்ட் உங்களோட ரெஸ்யூம் பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த ஒரு உங்களோட ப்ரொஃபைல் ஸ்க்ரோல் பண்ணும்போதே ப்ராஜெக்ட்டுன்னு தெரிஞ்சு அப்படின்னா, ஓகே ஹி டிட் திஸ் கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மைண்டில் வரும். ஆனால் நீங்கள் ஆட் பண்ணுற ப்ராஜெக்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு வேல்யூஃபுல்லான ப்ராஜெக்ட்டுங்களே ஆட் பண்ணுங்கள். சும்மா எதோ ஆட் பண்ணாதீங்க. ரொம்ப வேல்யூஃபுல்லாக மைக்ரேஷன் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், இல்லை பிக் ப்ராஜெக்ட்டுங்க, பிக் கான்ட்ரிபியூஷன், ஏஐ ரிலேட்டட், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுங்களும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அதோட கீ ஸ்கில்லுங்க என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அதையெல்லாம் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிளியராக மென்ஷன் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் சோஷியல் ப்ரூஃப் ப்ரொஃபைலுங்கன்ட்டு வரும். உங்களோட லிங்க்டின் ஆகட்டு, கிட்டப் ஆகட்டு, இல்லை யூடியூப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூடியூப் ஆகட்டு, இது எல்லாமே சோஷியல் ப்ரூஃபிங் ஒரு லிங்க்குங்களே கொடுத்துட்டு போங்க. திஸ் ஆல் டன், ஓகேவா? அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன், நீங்கள் ஏதாச்சும் பெஸ்ட் எம்ப்ளாய் அவார்டு, இல்லை ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுங்களுக்கு உங்களுக்கு அவார்டு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அதையும் இன்க்ளூட் பண்ணி கிளியராக வச்சுருங்க. இதெல்லாம் புரிஞ்சு அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ நான் ரெஸ்யூம்குள்ளே வந்துட்டு போகிறேன். ரெஸ்யூமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, கீவேர்ட் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் போட்டிருக்கிற எல்லா ஒரு கீவேர்ட் பேசிஸ் மேலே தான் ஏடிஎஸ் சாஃப்ட்வேர் மூலியமாக தான் ஃபில்ட்ரேஷன் ஆகும். இப்போல்லாம் யாருமே மேனுவலாக உட்காந்துட்டு ரெஸ்யூமிங் பார்க்கறதில்ல. ஸோ ஏடிஎஸ் சாஃப்ட்வேர் மூலியமாக அந்த ஒரு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நிறைய அப்ளிகேஷன்ஸ் போயிடும் இல்லையா, அதில் இருக்கிற ரெஸ்யூம்ஸிங் எல்லாமே ஏடிஎஸ் சாஃப்ட்வேர்க்குள்ளே அனுப்புறதுனால அதனால என்ன அப்படின்னா, அது எல்லாமே வந்து ஃபில்ட்ரேஷன் ஆகி பெஸ்ட்டு சூட்டபிள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு போகும். அதில் வந்து இந்த ஸ்கில் பேசிஸ் மேலே தான் உங்களோட ரெஸ்யூம் வந்து ஃபில்ட்ரேஷன் நடக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மேட், ஏடிஎஸ் ஃபார்மேட்டில் இருக்கணும். கீவேர்ட் ஆப்டிமைசேஷன் கிளியராக பண்ணியிருக்கணும். அப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு ஃபார்மேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் ஒரு கிளியரான ஒரு ரெஸ்யூம் பில்டிங் ஒரு வீடியோ போட்டுருக்கிறேன். அது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெஸ்யூம் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வச்சுட்டு எவ்ரிடே நீங்கள் ஒரு எவ்ரிடே இல்லை 2 days ஒன்ஸ் உங்களோட நௌக்கரி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட எக்ஸ்பெக்டட் சிடிசி வந்து 9 LP ஆகுது அப்படின்னா, நாளைக்கு போய் 9.5 LPன்னு மாற்றுங்க, நாளைக்கு போயிட்டு 9 LP அப்படின்னு மாற்றுங்க. ப்ராஜெக்ட்டில் போய் கொஞ்சம் சென்டென்ஸிங் மாடிஃபை பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 days ஒன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ரெக்ரூட்டர் சர்ச் பண்ணும்போது யார் ஆக்டிவாக இருக்கிறாங்களோ நௌக்கரியில் அவங்களோட ப்ரொஃபைல் மேலே போகும். ஸோ அந்த ஒரு டைமில் நம்மளுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆக்டிவாக நம்ம இருக்கிறனால ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் மேலே வைக்கிறதுக்கான வாய்ப்புங்க இருக்குது. திஸ் இஸ் டன். நௌக்கரியில் வந்து இப்படி தான் நம்ம மேனேஜ் பண்ணணும். இப்போ நீங்கள் லிங்க்டின் போகிற அப்படின்னீங்க அப்படின்னா, அதில் வந்து 24 hours ரூல் அப்படின்ட்டு ஒரு ரூல் இருக்குது. இது என்ன அப்படின்னா, லாஸ்ட் 24 hours ஒரு ஜாப் ஓப்பனிங்ஸ் விட்டதுவே நீங்கள் சீக்கிரமாக போய் அந்த ஒரு லிங்க்டின் நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஈஸி அப்ளை நீங்கள் பண்ணக்கூடாது. லிங்க்டின்ல ஏதோ ஒரு ஜாப் பார்க்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎம், அது ஒரு இன்டர்ன்ஷிப் ரோலுக்கு விட்டுருக்குறாங்க. அப்படிங்கும்போது ஐபிஎம்மோட வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஐபிஎம் கரியர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு லொக்கேஷனுக்கு வச்சு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, அங்கே வந்து இன்டர்ன்ஷிப் ரோல் நிஜமாலே இருக்குதா அப்படிங்க தெரியும். அங்கே போய் உங்களோட ரெஸ்யூம் கிளியராக அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மேக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி உங்களோட க்ளீனாக ஒரு அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்குது. ஸோ கரியர் சைட்டில் நீங்கள் பண்ணுறதுக்கும் ஈஸி அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்கள் இதிலும் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கிங்க, நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் கரியர் சைட்டில் போய் அப்ளை பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் திங். இப்போது இப்படி தான் நம்ம லிங்க்டின்ல அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட கிளியராக சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் சோஷியல் ப்ரூஃப் மூலியமாக யாராச்சும் ஈஸி அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது லிங்க்டின் ப்ரொஃபைல் நீங்கள் கிளியராக மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அங்கே உங்களோட ஸ்கில் ஆக்ட், எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ட் எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இது ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் கரியர் சைட் மூலியம் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் கிளியராக வச்சுக்கிறது ஒன்று அவ்வளோ ஒன்றும் வேல்யூ ஆட் பண்ணாதுன்னு சொல்லுவேன். ஸோ இது எல்லாமே மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாப் இப்போ நௌக்கரியில் வந்து எவ்ரிடே ஒரு 10, 20, 50, 100 அப்ளிகேஷன்ஸ் ஹிட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு கால் பேக் வரக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு January
ஜனவரி டு ஃபெப்ரவரி டிசம்பர் எண்டில் உங்களுக்கு கால் பேக் வரக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்னொன்று கிட்ட சொல்லியிருந்தது எந்த ஸ்லோ டவுன் ஆச்சு இந்த ஒரு 3 months அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா பட்ஜெட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவாங்க. எந்த ஒரு காரணத்துக்கும் அது யூஸ் பண்ணக்கூடாது, எந்த ஒரு ரெக்ரூட்டிங் ஆக்டிவிட்டிக்காகட்டு இல்லை ஏதோ ஒரு புது ப்ராஜெக்ட் இனிஷியேட்டிவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்கோசரம் பட்ஜெட் ஃப்ரீசிங் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஹைரிங் ஆக்டிவிட்டி எல்லாமே ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. எந்த அப்படின்னா இயர் அண்ட் பட்ஜெட்டும் நம்ம கிரியேட் பண்ணணும் இல்லையா, அதுக்கான பட்ஜெட்டை கிளியராக வச்சுக்கணும். ஸோ தட் பட்ஜெட் ஃப்ரீசிங் நடந்திருக்கு இந்த ஒரு மந்த்தில். அதனால தான் நீங்கள் நிறைய ஒரு ஓப்பனிங்ஸ் இல்லாமல் ஹைரிங் ப்ராசஸ் நடக்காமல் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புங்க இருக்குது இந்த ஒரு 3 monthsல. ஓகேவா, இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்புறம் ஸ்கில்ஸுங்க என்னென்னலாம் லேர்ன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க அப்படின்னா ஓஎஸ், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ், டிபிஎம்எஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுங்கெல்லாம் கிளியராக படித்து ரிவிஷன் பண்ணி வச்சுருங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ஆகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்யூமில் என்னென்ன போட்டிருக்கிறீங்களோ அது எல்லாமே ரிவிஷன் பண்ணி கிளியராக வச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இதெல்லாமே ஸ்கில்ஸுங்க ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது நீங்கள் பிஃபோர் என்டரிங் டு த ஜனவரி. ஓகேவா, இது எல்லாமே கிளியராக மெயின்டைன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் தெரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் சொன்ன மாதிரி டிஎஸ்ஏ கிளாஸுக்கு ஜாயின் ஆகணும் அப்படின்னா ப்ளீஸ் பிங் மீ இந்த இன்ஸ்டாகிராம். ஐ வில் ரிப்ளை, உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களுக்கு என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அது எல்லாமே உங்கள்கிட்ட கிளியராக சொல்லிட்டு போகிறேன். ஜஸ்ட் லிமிடெட் ஸ்லாட்ஸ் இருக்கிறனால ஆல்ரெடி 5 people ஆல்ரெடி ஜாயின் ஆகிட்டாங்க இந்த ஒரு டிசம்பர் பேட்சுக்குமே. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கெட் த ஸ்லாட் ப்ளீஸ் பிங் மீ இன் இன்ஸ்டாகிராம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in next video. கார்த்திக்.